ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சேனலை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டிராமாக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. ஏன்னா நம்ம பழைய சேனல்ல இருந்த இந்த டிராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிராமா. ஆனா அந்த புது சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இதை போட முடியாமலே இருந்தது. ஏன்னா நம்ம பழைய எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரே ரீசன்னால. ஆனா ஒரு சில பேர் தொடர்ந்து இந்த சீரீஸ் போட சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. அவங்களுக்காகவே இந்த சீரீஸை மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த சீரீஸ் இட்டர்னல் லவ் ஆஃப் ட்ரீம். நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சீரீஸை இதுவரை நீங்க பார்த்ததே இல்லைன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த சீரீஸ் கண்டினியூ பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லயும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம், இந்த சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. வியூஸ் நிறைய இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த சீரீஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? இன்னைக்கு இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தீய சக்தி அரக்க தலைவிக்கும் சொர்க்கத்தோட ராஜா தோங்பாக்கும் நடுவுல பெரிய சண்டை நடந்தது. அந்த சண்டையில பெரிய பெரிய தளபதிகள் எல்லாம் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டு தோங்பா போராடுறாரு. அதோட ஃபைனல் ஃபைட்டு அரக்க தலைவிக்கும் தோங்பாக்கும் நடுவுல இருக்கு. அந்த சண்டையில என்ன கொல்ல முடியாது தோங்பா, மனுஷங்க மனசுல எத்தனை நாளைக்கு கெட்ட எண்ணங்கள் இருக்கோ அது வரையே எனக்கு பவர் கிடைச்சிட்டே தான் இருக்கும், என்ன நீ அழிக்க முடியாதுன்னு அரக்க தலைவி சொல்றா. தோங்பா பாத்துட்டு அதையும் பாக்கலாம் அப்படின்னு அவரோட வாரு வச்சு நெஞ்சிலேயே குத்திடுறாரு. அப்போ அந்த அரக்க தலைவியோட 2 சொட்டு ரத்தம் பூமி இருக்கிற சைடா போய் விழுந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தோங்பா அவர் கையில வச்சிட்டு இருக்க ஒரு மந்திர கல்ல வச்சு அரக்க தலைவிய அதுக்குள்ள கட்டி போடுறாரு. கட்டி தான் போட முடியும் தோங்பா, அழிக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த கல்லுக்குள்ளது நான் வெளியே வந்தேன்னா என்னோட ஆட்டம் பயங்கரமா கொடூரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடப்பட்டுடுறா. அடுத்து பார்த்தா அப்படியே 30,000 வருஷம் ஓடி போயிடுது. அரக்க தலைவி உள்ள அடைஞ்சதுல இருந்து வெளியே வந்ததே கிடையாது. 30 வருஷமா அந்த கல்லுக்குள்ளேயேதான் அடைஞ்சு கிடக்குறா. இங்க நம்ம ஃபெங்ஜூ ஹீரோயின், இவளோட வயசே 30,000 தான். இந்த போர் நடக்கிறதுக்கு அப்புறம் தான் இவ பிறக்கவே செஞ்சா. ஃபெங்ஜூக்கானா தோங்பானா அப்படி ஒரு ஆசை. தோங்பாவை பத்தி சின்ன வயசுல இருந்தே நிறைய ஹீரோயிசம் கதைகள் எல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்ததால எப்ப பாரு தோங்பா தோங்பா தான். இப்ப கூட கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. மாஸ்டர் திட்டிட்டு இருக்காரு, நான் என்ன கிளாஸ் எடுக்கிறேன், நீ தோங்பாவை படம் வரைஞ்சிட்டு இருக்க, நீ தோங்பாவை பார்த்தது கூட இல்லன்னு சொல்ல, மாஸ்டர் நீங்க நேத்து தோங்பாவை பத்தி கிளாஸ் எடுத்தீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மாஸ்டர். தோங்பா எவ்வளவு பெரிய ஹீரோல, உலகத்துக்கே கடவுளுக்கே கடவுளா இருந்தவரு. ஆனா இப்போ சொர்க்கத்து ராஜா பதவியெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாஸ்டர்னு ஃபெங்ஜூ சொல்லிட்டு இருக்கா. பிடிச்சிருந்ததுன்னா இந்த புத்திச கருத்துக்கள் எல்லாம் படிமா, தோங்பாக்கு ஃபேவரட்டே இதான், அதெல்லாம் படிக்க மாட்டேங்கிறேன்னு மாஸ்டர் திட்ட ஆரம்பிக்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபெங்ஜூவை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. கிளாஸ் ஒரு வழியா முடியுது. அங்க இருந்து ஃபெங்ஜூ ஓடி போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் அப்படிப்பட்ட தோங்பாவை மறுபடியும் நமக்கு காட்டுறாங்க. 30,000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தை காப்பாத்த ஓடி ஆடிட்டு இருந்தவரு அப்புறம் தான் வேலை முடிஞ்சிருச்சேன்னு ஒய்யாரமா உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. இங்க அரண்மனையில, சொர்க்கத்தோட அரண்மனையில தோங்பாக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு அடிக்கடி எல்லாம் எல்லாராலையும் வர முடியாது. தோங்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ங்கனால பியான்சோங் அப்படிங்கிற இப்ப இருக்கிற சொர்க்கத்து ராஜாவோட 3வது பையன் இருக்காரு. இவர் அடிக்கடி இந்த அரண்மனைக்கு வந்துட்டு நம்ம தோங்பாவோட ஒரு ஃப்ரெண்டா பேசிட்டே இருப்பாரு. தோங்பா நீங்க கடவுள்களுக்கெல்லாம் கடவுளா இருக்கலாம், ஆனா நின்னுட்டு இருக்க தண்ணியில மீன் இருக்காது, என்ன பிடிக்கிறீங்கன்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. தோங்பா பாக்குறாரு, எங்க அங்க கொஞ்சம் பாருன்னு சக்தியை காட்ட உள்ள இருந்து ஒரு மீன் துள்ளிட்டு வந்துட்டு இருக்கு. உனக்கு இருக்கிற பவர் வச்சு எது எப்படி இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்க முடியும் போல, இல்லாததையும் பாக்குறதுக்கு என்னால முடியும்னு தோங்பா நக்கலா பதில் சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் தோங்பா கிட்ட வரவங்க கொஞ்சம் பார்த்துதான் பேசணும். ரொம்ப ஷார்ப்பான கமெண்டால எல்லாரையும் ஹர்ட் பண்ணி விட்டுருவாராம். ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு கூடங்கிறதால. இங்க நம்ம ஃபெங்ஜூ கிளம்பி வந்துட்டு இருக்கா. தோங்பா தான் இருக்கிறதுலே பெஸ்ட்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னமும் சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ ஃபெங்ஜூ கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் பையன் வந்துட்டு இருக்கான். இளவரசி அப்படின்னு கூப்பிடுறான். ஏன்னா நம்ம ஃபெங்ஜூ ஹீரோயின் ஒரு இளவரசி. நரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த நரிகளுக்குன்னு சொல்லிட்டு கடவுள் தலைவி இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள் பிரிவு இது. சொர்க்கத்துக்கு அடுத்து நரி பிரிவு தான் இருக்காங்க. அந்த பிரிவோட இளவரசி தான் ஃபெங்ஜூ. என்னெல்லாம் கூட்டு போக முடியாது, என் சித்தப்பா கூட்டு வர சொன்னாரா, கண்டிப்பா எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஃபெங்ஜூவோட சித்தப்பாவையும் சித்தப்பாவோட ஃப்ரெண்டு ஃபீனிக்ஸ் கடவுள் 2 பேரையும் காட்டுறாங்க. தோங்பா தோங்பான்னு ஃபெங்ஜூ சுத்திட்டு இருக்கா. தோங்பா ஃபெங்ஜூவால எட்டி பிடிக்க முடியாத தூரத்துல இருக்காரு. இந்த பொண்ணு என்ன ஆக போறாலோ தெரியலன்னு ஃபீனிக்ஸ் கடவுள் சொல்ல, சின்ன பொண்ணுங்கெல்லாம் பெரிய வீரர்களை பார்த்து காதல விழுறது சகஜம்தான். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா தோங்பா பக்கத்துல கூட போக முடியாதுன்னு அவளுக்கு தெரியும். அதனால அவ திருந்திருவா, இப்போதைக்கு கவலைப்படாம விடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபெங்ஜூ அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சால, அப்ப ஏதோ ஒரு கெட்ட சக்தி அந்த பக்கமா போயிட்டு இருக்கும் போல. ஃபெங்ஜூவை அப்படியே காத்துல பரப்பி கூட்டு வந்து அரக்க உலகத்துல விட்டுருது. ஃபெங்ஜூக்கு அரக்க உலகத்துக்கு வந்திருக்கோன்னு கூட சுத்தமா தெரியல. என்னது இது, எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கோம், இது என்ன இடம் அப்படின்னு ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கா. இங்க அரக்க உலகத்தோட தலைவன் இருக்கான்.
அரக்க உலகம் பெரிய இடத்துல பிரிஞ்சு இருக்குங்கிறதால ஒவ்வொரு ஏரியாக்கும் தலைவர்கள் இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தலைவர் இப்போ இருந்துட்டு இருக்கான். அந்த குட்டி குட்டி ஏரியாவோட லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதுல இருந்து ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. நம்ம சும்மா விடக்கூடாது. சொர்க்கம் இஷ்டத்துக்கு நம்மள வம்பு எடுத்துட்டே இருக்கும், நம்ம சும்மா இருக்கணுமா? சொர்க்கத்தை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு அங்க வர ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். சண்டைலாம் போடக்கூடாது, அது சரிப்பட்டு வராதுன்னு அரக்க உலகத்து ராஜா இந்த தடவை கொஞ்சம் கூலான ஆள் போல. சண்டை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு ரகசிய இடம் இருக்கு. அதுக்குள்ள அரக்க உலகத்தோட முக்கியமான ஆளுங்கெல்லாம் போறத பாத்துட்டு ஃபெங்ஜு உள்ள அப்படி என்ன இருக்கும், நானும் போகணும்னு சொல்லிட்டு அவளோட ஒரிஜினல் உருவத்துக்கு வரா. அதாவது அவ ரொம்ப ஒரு அழகான நரி பரம்பரையை சேர்ந்தவ. அவளோட வாழை காட்ட ஹை கியூட்டா இருக்கே அப்படின்னு காவலன் பக்கத்துல வந்துட்டான். அவனை ஏமாத்திட்டு ஃபெங்ஜு நேரா உள்ள ஓடி போக ட்ரை பண்றா. ஆனா அங்க இருக்கிற ஒரு மந்திரக்கட்டு மேல மோதி பொத்துன்னு கீழே விழுந்துட்டா. இந்த அடைச்சு வைக்கப்பட்ட அரக்க தலைவி இருக்காளே, அவளோட ஒரு பவர் மட்டும் அரக்க உலகத்துல இருக்கு போல. அந்த இடத்துக்குள்ளதான் ஃபெங்ஜு போக ட்ரை பண்ணிருக்கா. இது தூரமா இருக்க தோங்பாக்கு தெரிஞ்சிருது, யாரோ அப்ரோச் பண்றாங்க, நல்லது இல்லன்னு. தோங்பா நேரா அரக்க தலைவி இருக்கிற இடத்துக்கு போறாரு. அரக்க தலைவி பாக்குறா, 30,000 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் எதை தேடிட்டு இருந்தனோ அதுவே என் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. தோங்பா இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்ல, தோங்பா அவரோட இடத்துல எந்த கல்லுக்குள்ள அரக்க தலைவி வச்சிட்டு இருக்காரோ அதுக்கு பாதுகாப்பெல்லாம் பலமா போட்டிருக்காரு. போயிட்டு அவர் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஆனாலும் இங்க ஃபெங்ஜு அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டால அந்த வால, அதனால அதை காவல் காத்துட்டு இருக்க ஒரு பெரிய ராட்சச சிறுத்தை இவ்வளவு துரத்திட்டு ஓடி வர ஆரம்பிக்குது. ஃபெங்ஜு எப்படியாவது தப்பிச்சு ஓடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்க அலாரம் அடிச்சு அரக்க உலகத்துக்குள்ள சம்பந்தம் இல்லாத யாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அரக்க ராஜாக்கு தகவல் போகுது. பார்த்தவங்கள கொன்னு தள்ளலான்னு அவனும் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். ஃபெங்ஜு ஓடிட்டே இருக்கா. ஒரு இடத்துல கால் மாட்டிக்குது. போச்சு நம்ம கதை காலின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த சிறுத்தையை யாரோ அட்டாக் பண்றாங்க. ஃபெங்ஜுவ கடைசி நேரத்துல உயிரை காப்பாத்தி விடுறாங்க. ஃபெங்ஜு பொத்துன்னு கீழே விழறா. பார்த்தா யார் பவர் கொடுத்தாங்களோ அவங்க வானத்துல இருந்து லாண்ட் ஆயிட்டு இருக்காங்க. வெள்ளை கலர் முடி, பர்பிள் கலர் கோட்டு. தோங்பா, இவரை இப்படித்தான் நான் படிச்சிருக்கேன், அவர் முதல் முறையா பாத்துட்டேன் அப்படின்னு வாயை பொழந்துட்டு ஃபெங்ஜு பாத்துட்டு ஆனா வேகமா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அங்க அரக்க தலைவர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்கல்ல, தோங்பாவை பாக்குறாங்க. தோங்பா, நீங்க கடவுளுக்கே கடவுளா இருக்கலாம், சுப்பீரியர் பவர் உங்ககிட்ட இருக்கலாம். ஆனா அது அரக்க உலகம், நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு டீலிங் போட்டு அதுபடி என் இடத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு தானே ஓடிட்டு இருக்கு. இப்போதைக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. ஃபெங்ஜுக்கு தெரியுது தப்பா போனது நானு. ஆனா தோங்பா மாட்டிக்கிட்டாரு. சாரி கேக்குறதுக்கு போறேன் அப்படின்னு நடுவுல குறுக்க போறா. அங்க ஆனா அவளுக்கு வேண்டியவன் அந்த பறவையா வந்து ஃபெங்ஜுவ அங்க சித்தப்பாட்டு கூட்டு போறதுக்கு கொண்டு போயிடுறான். ஃபெங்ஜு, டேய் நான் சாரி கேட்கணும்டா, அவர் என் உயிரை காப்பாத்திருக்காரு, நன்றி கடன் செய்யணும்டான்னு சொல்ல, நன்றி கடன் செலுத்த அங்க போனீங்கன்னா உங்க எலும்பு கூட மிஞ்சாது, வாங்க போலான்னு அந்த பையன் அவளை கூட்டு போயிடுறான். இங்க ஆனா அரக்க ராஜா விடுற மாதிரி இல்ல. தோங்பா பின்னாடியே வந்துட்டு எதுக்காக வந்தீங்க சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. மத்த படைகள்லாம் கூட வந்துருச்சு. இல்ல, வந்தது தோங்பா கிடையாது, வந்தது ஏதோ பொண்ணுன்னு வந்த காவலன்னு சொல்லிடுறான். தோங்பா, நீங்க யார மறைக்கிறீங்க, ஏதோ ஒரு பொண்ணை காப்பாத்துறீங்க, சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டே இருக்க, அந்த இடத்துக்கு லியான்சோங், அதான் சொர்க்கத்து ராஜாவோட 4வது பையன் இருக்கான்ல, தோங்பாவோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட், அவன் அங்க வந்துட்டான். சரிப்பா, தோங்பா தெரியாம வந்துட்டாரு, யாரையோ காப்பாத்தணும்னு ஆசைப்படுறாரு, இதுக்கும் மேல இந்த விஷயத்த பத்தி பெருசா பேசாம விட்டுறலாமே, அதான் உங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்கலையேன்னு சொல்ல, அது கரெக்டுங்க, விட்டுறலாம் தான், ஆனா ரூல்ஸ மீறினது தானே அப்படின்னு சொல்ல, இந்த லியாங்சோங் வாயை மூடிட்டு சும்மா இல்லாம தோங்பா உங்களுக்கு பதிலா ஒரு வாக்கு ஒண்ணு கொடுப்பாரு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நிறைவேற்றுவாரு. என்ன தோங்பா, கரெக்டா அப்படின்னு கேட்க தோங்பா பாக்குறாரு. நான் இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே சொல்லல, இவன் எதுக்கு தேவையில்லாம என்ன மாட்டி விட்டுட்டு இருக்கான்ட்டு. சரி ஓகே, உங்களோட ஒரு ஆசைய நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ இந்த கேஸ பெருசாக்காம போரெல்லாம் வராம அதை அப்படியே முடிச்சிடுறாங்க. இங்க ஃபெங்ஜுவ அந்த பறவை கொண்டு வந்து பொத்துன்னு கீழே போட்டுடுறான். தெரியாதனமா அவங்கள ஆபத்துல மாட்டி விட நான் காரணம் ஆயிட்டேன், தோங்பா வந்து காப்பாத்தினாருன்னு சொல்ல, ஃபெங்ஜு உடனே கனவுக்கு போயிடுறா. தோங்பா என்ன வந்து காப்பாத்தினாரு, ஹீரோ தெரியுமா அப்படின்னு நல்லா பல்ல காட்டிட்டு மறுபடியும் தோங்பாவை பத்தி என்னெல்லாம் புக்ஸ் இருக்கோ அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறா. அத படிச்சுட்டே இருக்கும் போது அவளுக்கு ஒரு டவுட் வருது. தோங்பா பல எல்லைகளை கடந்து அடுத்து நல்லவனும் இல்ல கெட்டவனும் இல்லங்கிற ஒரு புனிதமான சமாதி நிலையை அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா அவரு சொர்க்கத்திலேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்துட்டாருன்னு போட்டிருக்கு. அத பத்தி கேட்கறதுக்காக சித்தப்பா கிட்ட ஃபெங்ஜு போறா. அதுக்கு என்ன சித்தப்பா அர்த்தம் அப்படின்னு. தோங்பாக்கு நல்லது கெட்டது அப்படிங்கறதெல்லாம் மனசுக்குள்ள எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலைமைக்கு போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் என்னோட அப்பா இருக்கார்ல, அதான் உன் தாத்தா, வா நம்ம சொர்க்கத்துக்கே போயிட்டான்னு கூப்பிட்டதுனால அவர் மறுபடியும் திரும்ப வந்துட்டாரு அப்படிங்கிற கதைய சொல்ல, சூப்பர் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு அங்க இருந்து ஓடுறா. ஆனா அப்ப கூட தோங்பா எதுக்காக திரும்பி வரணும், என்ன காரணத்துக்காக திரும்பி வந்தாரு, எதுக்கு சொர்க்கத்தை சூஸ் பண்ணாரு, அரக்க உலகத்திலயும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் இருப்பாங்க, சொர்க்கத்திலயும் அப்படிதானே, ஏன் ஆனா அரக்க உலகத்தை சூஸ் பண்ணலன்னு டவுட்டா இருக்கு.
அடுத்து நேரா ஃபீனிக்ஸ் கடவுள் கிட்ட போறா. ப்ளீஸ் அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறா. அவர் பாத்துட்டு இருக்காரு. துங்பா அரக்க உலகத்துல கொஞ்ச நாள் இருந்தாருங்கிறது உண்மைதான். ஆனா துங்பா ஹீரோயிசத்தை தெரிஞ்சுக்கிட்டு அரக்க உலகத்து பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப போல்டானவங்க. மேனஸ் எல்லாம் பார்க்காம நேரா களத்துல இறங்கிடுவாங்க. அந்த பொண்ணுங்க திரும்ப திரும்ப வந்துட்டு துங்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு துங்பா வீட்டுக்கு போகும்போது அவரோட பெட்ல படுத்தே இருந்தாங்க. துங்பா ஒவ்வொரு தடவையும் அந்த பொண்ணுங்களை தூக்கிட்டு போய் வெளியே விட்டாருன்னு சொல்ல தெஞ்சு பாக்குறா. துங்பாவே தூக்கிட்டு இருந்தாரா? அப்ப அவர் தூக்கும் போது எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும்லன்னு பல்ல காட்டுறா. பீனிக்ஸ் கடவுள் கொஞ்சம் அடக்கி வாசி குட்டி போனுன்னு சொல்லி திட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் ஒரு பையன் கூட உள்ள இருந்தான். அவனையும் தோங்கா தரன்னு புடிச்சு வெளியே தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் தான் உங்க தாத்தா இந்த தொல்லலாம் வேண்டாம் வா என் கூட கூட்டு வந்தாரு. சொர்க்கத்துல பொண்ணுங்க கொஞ்சம் ரிசர்வ்டா இருப்பாங்களா, நம்ம யாரும் போய் அதிரடியா எதுவும் பண்ண மாட்டோமா, அதனால தோங்பா இங்கே இருந்துட்டாருன்னு சொல்ல இதனாலதான் தோங்பா இங்கே இருக்காரா? சரி அவருக்கு பொண்ணுங்களையும் பிடிக்கல பையனையும் பிடிக்கல, அப்போ தோங்பாக்கு யாரதான் பிடிக்கும்னு சொல்ல புசு புசுன்னு ஏதாவது அனிமல் இருந்தா அததான் பிடிக்கும் போல தோங்பாக்குன்னு பீனிக்ஸ் கடவுள் கிண்டல் பண்றாரு. தெஞ்சு பாக்குறா. நான் கூட 9 வால் ஸ்பெஷல் நரிதான் புசு புசுன்னு இருப்பேன், அப்ப என்ன தோங்பாக்கு பிடிக்குமா அப்படின்னு பல்ல காட்டிட்டு இருக்கா. எல்லா வாலும் வர தெரியுது. பீனிக்ஸ் கடவுள் பாத்துட்டு உன்ன மாதிரி கியூட்டா இல்ல, நல்லா அதிரடியா பவர்ஃபுல்லா கர்ஜனை பண்ற மாதிரி யாரையாவது தான் தோங்பாக்கு பிடிக்கும்னு சொல்ல இப்ப பாருங்க நான் கர்ஜனை பண்ணி காட்டுன்னு ஃபெங்ஜு கியூட்டா கர்ஜனை பண்றா. பீனிக்ஸ் கடவுளுக்கு இவ்வளவு பாக்கிறதுக்கு சிரிப்பா இருக்கு. இதே நேரம் அங்க சொர்க்கத்தோட அரண்மனையில சீமிங் நேரா அங்க அரண்மனைக்கு அரசவைக்கு போயிட்டு இருக்காரு. அங்க மத்த எல்லா கடவுள்களும் பேசிட்டு இருக்காங்க. சீமிங் அப்படிங்கிறவர் யாருன்னா பூமியில இருக்கிற மக்களோட தலையெழுத்தெல்லாம் எழுதுறவரு. அங்க எல்லாரும் பாத்தீங்களா தோங்வா எப்படி ஒரு பொண்ணை காப்பாத்திருக்காராம், அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணை லவ் பண்றாரா தோங்வான்னு ஆளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த யார் உங்ககிட்ட சொன்னான்னு சீமிங் கேட்க அதான் ராஜாவோட 4வது பிள்ளை இருக்காருல லியான்சோங், அவரு தான் சொன்னாருன்னு சொல்ல லியான்சோங்குக்கு காசிப் பேசுறதுதான் ஒரே வேலை, அவர் சொன்னது எதுக்கு நம்பிட்டு இருக்கீங்க, நம்பாதீங்க அப்படின்னு சீமிங் எல்லாரையும் திருப்பி அனுப்பிட்டு இருக்காரு. ஆனா அரக்க உலகத்துக்கு ஒரு வாக்கு ஒண்ணு கொடுத்திருக்காரே, என்ன கேட்டாலும் தோங்வா செய்வாரான்னு சொல்ல என்ன கேட்டாலும் தோங்வா செய்வாரா, அப்ப ஏதாவது பெரிய விஷயமா தான் இருக்கும் போலன்னு சீமிங்கே ஷாக் ஆயிடுறான். இங்க மறுபடியும் ஃபெங்ஜு தோங்வாவோட கதையெல்லாம் பத்தி கேட்கறதுக்காக மறுபடியும் இங்க ஃபீனிக்ஸ் கடவுள் கிட்ட வந்துட்டு இருக்கா. நான் நன்றி கடனை திருப்பி எப்படியாவது செலுத்தணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல சரி ஓகே நானும் உன் சித்தப்பாவும் உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு ஃபீனிக்ஸ் கடவுள் சொல்லிடுறாரு. ஃபெங்ஜு அங்க இருந்து கத்திட்டே ஓட ஆரம்பிக்கிறா. சரி பரவாயில்ல போறா, இவளால தோங்வா பக்கத்துல கூட போக முடியாதுங்கிறதால அவளே ஓடி வந்துட போறா, போற வரைய போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு ஃபெங்ஜுவும் கிளம்புறா. சீமிங் கிட்ட தான் அந்த 2 பேருமா சேர்ந்து ஃபெங்ஜுவை அமுச்சு வச்சிட்டு இருக்காங்க. என் நெத்தியில இருக்கிற எங்களோட வம்ச போட்டு அதை கூட நான் மறைச்சு வச்சுட்டேன், என்ன தோங்வா கிட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டீங்கன்னா நான் அவருக்கு இப்படியாவது நன்றி கடனை திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்ல சீமிங் பாக்குறாரு. தோங்வா பெரிய கடவுள்மா, அவருக்கு தேவைப்படுறதுன்னு எதுவுமே இல்ல, உன்னால அவருக்கு எதுவுமே ஹெல்ப்பே பண்ண முடியாது, நன்றி கடனை நீ எப்படி அடைப்பேன்னு கேட்க நான் சூப்பரா சமைப்பேன், அந்த இடத்துல ஒரு வேலைக்கார பொண்ணு வேஷம் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, நான் அப்படியாவது என்னோட கடமையை அடைச்சுக்கிறேன், அது போதும் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. சீமிங்குக்கு வேற வழியே தெரியல, இவ வேற கண்ணீரெல்லாம் சிந்தி மூக்கெல்லாம் சிந்தி மேல தொடச்சிட்டு இருக்கா. சீமிங் டென்ஷன் ஆயிட்டு சரி என்ன மாட்டி விட்டுறாத, நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் இவளை வேகமா கூட்டு போயிட்டு வேலைக்கார பொண்ணு கெட்டப்ப கொடுத்து உள்ள போ சொல்ல எக்ஸைட் ஆனதும் இவளுக்கு எல்லா வாலும் வெளியே வருது. இதெல்லாம் காட்டாதம்மா மறைச்சு போ, பவர் இல்லாத வேலைக்கார பொண்ணா போன்னு சொல்ல மன்னிச்சிருங்கன்னு ஃபெங்ஜு அங்க இருந்து ஓடிட்டு இருக்கா. இங்க அடுத்து தோங்பாவோட அரண்மனையிலேயே இன்னொரு பிரிவுல இருக்கிற சீஹேங்கிற பொண்ணு காட்டுறாங்க. தோங்பாவோட அப்பா அம்மாலாம் யாருமே இல்லாம தோங்பா இயற்கையிலேயே உருவானவரு, அதனால அவர் குழந்தையில சீஹேவோட ஃபேமிலியில இருக்கவங்க தான் எடுத்து வளர்த்தாங்களாம். சோ சீஹேவை இப்ப பாத்துக்கிற பொறுப்பை தோங்பா எடுத்துக்கிறாரு. ஆனா சீஹேக்கு தோங்பா மேல முழு கண்ணு. அழகான பொண்ணுங்க வேலைக்கார பொண்ணுங்களா கூட பக்கத்துல வந்துடக்கூடாதுன்னு வேலைக்கார பொண்ணுங்களுக்கு எல்லாம் கூட ஏதாவது குறை இருக்கிற பொண்ணுங்களை தான் எடுத்து வைப்பாலாம். சோ வேலைக்கார பொண்ணுங்க செலக்ஷனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. இந்த நேரத்துல ஃபெங்ஜு கிட்ட வேகமா முகத்துல பக்கத்துல இருக்க வேலைக்கார பொண்ணு கறி துணியெல்லாம் பூசி விட்டு இருக்கா, அப்பதான் முகம் அழுக்கா இருக்கும், அப்பதான் வேலைக்கு எடுப்பா அப்படின்னு. ஃபெங்ஜு முகத்தை வந்து இந்த சீஹே பக்கத்துல பாக்குறா. இவ்வளவு யாரு உள்ள விட்டதுன்னு கேட்க வரதுக்குள்ள தோங்வா வந்துட்டாரு, இவங்க உள்ள வந்துட்டே இருக்காருன்னு தகவல் வருது. தோங்வா வந்துட்டாரான்னு பல்ல காட்டிட்டே இந்த சீஹே பாக்குறதுக்கு போயிடுறா. சோ ஃபெங்ஜுவை எக்ஸிட் பண்றதுக்கு முன்னாடி ஃபெங்ஜுக்கு இங்க வேலை கிடைச்சிருது. எல்லா வேலையும் ஃபெங்ஜு கரெக்டா பாக்குறா. அந்த வேலைக்கார பொண்ணோட இன்னொரு பொண்ணு இருந்தால இவ பேரு ஷூலுவோட ஒன்னா இருக்கா. தோங்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்னு ஃபெங்ஜு கேக்குறா. அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, இந்த பொண்ணு இருக்கால தோங்பாக்கு இந்த பொண்ணோட ஃபேமிலி தான் தோங்பாவை சின்ன வயசுல எடுத்து வளர்த்தாங்கிறதால தோங்பா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பவர் கொடுத்திருக்காரு. ஆனா அவ ஆட்டம் கொஞ்சம் ஓவரா இருக்கும், அதனால அவளை கண்டுக்காத, அவ இருக்கிற இடத்துக்கே போகாதன்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபெங்ஜு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் லியான்சோங் கிட்ட சீமிங் என்ன உண்மை நடந்ததுன்னு கேக்குறதுக்காக போயிருக்காரு. ஆனா லியான்சோங் எதுவும் சொல்லாம கேம்ல தோத்து போயிட்டு இன்னைக்கு தோங்பா குக் பண்ணி தரேன்னு சொல்லிருக்காரு. சாப்பிட வரியான்னு கேட்க சீமிங் பாக்குறாரு, என்னது தோங்பா குக் பண்ணிருக்காரா, இந்த மாதிரி கொடுப்பனெல்லாம் யாருக்கு கிடைக்கும், கடவுள்களோட கடவுள் குக் பண்ணி அதை நான் சாப்பிடணுமா, சரி போலாம் அப்படின்னு கூட்டு போறாரு.
2 பேரும் போய் சாப்பிடுறதுக்கு நிக்கிறாங்க. சீமிங் ஒரு வாய் எடுத்து வாயில வச்சதும் தோங்வாக்கு எவ்வளவுதான் திறமை எல்லா பிரிவுல இருந்தாலும் சமையல்ல இல்ல போல. கேவலமான சாப்பாடு சாப்பிட்டு சீமிங் அங்கேயே மயங்கி வாய பொளந்துடுறாரு. தோங்வா பாக்க உடனே லியான்சுங், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க தோங்வா, இவ்வளவு அற்புதமான சாப்பாட சாப்பிட்டதே இல்லங்கதால லைட்டா வாங்கிட்டாருன்னு சொல்ல, தோங்வா எதையும் கண்டுக்காம வெளியே போயிடுறாரு. ஆளாளுக்கு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் செஞ்சு சீமிங்க காப்பாத்த ஆரம்பிக்கிறாங்க. தோங்வா உள்ள நடக்கிற காமெடிய பார்த்து சிரிச்சுட்டே வெளியே போக, அந்த பக்கமா ஃபெங்ஜூ வரா. முதல் தடவையா அவரை பாக்குறேன் பக்கத்துல, அது மட்டும் இல்லாம சிரிச்சு பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ ஹாப்பி ஆயிடுறா. அப்ப அவ ஃப்ரெண்டு ஷூலு பக்கத்துல வந்து தோங்வா சிரிச்சாரா. தோங்வா பொதுவா சிரிக்கவே மாட்டாரு. ஏன்னா அவர் சிரிச்சா நல்லது எதுவுமே நடக்காது, கெட்டது மட்டும் தான் நடக்குமான்னு சொல்ல, சி ஏன் அப்படி சொல்ற, தோங்வா எவ்வளவு கியூட்டா சிரிக்கிறாரு அப்பெல்லாம் சொல்லாதுன்னு ஃபெங்ஜூ திட்ட ஆரம்பிக்கிறா. சீமிங் ஒரு வழியா எந்திரிச்சு, இதை தூக்கி போடாதீங்க, வேற ஏதாவது உயிரினம் சாப்பிட்டா செத்து போயிடும், இதை எப்படியாவது அழிச்சிருங்கன்னு அந்த மீனை பார்த்து கத்திட்டு இருக்காரு. இங்க நம்ம ஃபெங்ஜூக்கு ஷூலுக்கெல்லாம் கூட்டுற பெருக்கிற பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. வேணும்னே நம்மள பத்தி இன்சல்ட் பண்ணிட்டு நம்மள வந்து டெவலப்பே ஆக விடாம பண்ணுங்கிறதுதான் இந்த சீஹேவோட ஐடியாவே. தோங்வா பக்கத்துலயே நம்மள போக விட மாட்டான்னு ஷூலு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு பட்டர்ஃபிளை ஒரு பூச்செடியில உட்கார்ந்துட்டு இருக்கு. இதை கொண்டு போய் பத்திரமா உள்ள வைங்கன்னு வேலைக்கார பொண்ணு கொடுக்க, அந்த பட்டர்ஃபிளைல லேசா தண்ணி பட்டுட்டா கூட அது ஒரு பெரிய புயலையே கிரியேட் பண்ணிருமா. இவ்வளவு பவர் இருக்கிற பட்டர்ஃபிளைய எங்களை மாதிரி சின்ன புது ஆளுங்க கிட்ட கொடுக்காதீங்கன்னு ஷூலு சொல்றா. சொன்ன வேலையை செய்யறதுதான் உன் வேலை, போய் செய்யன்னு அந்த பொண்ணு திமிரா பேசிட, வேற வழியே இல்லாம ஃபெங்ஜூ வாங்கிக்கிறா. என்கிட்டதான் பவர் இருக்கே, இத பாத்துக்கிறது எனக்கு ஒரு வேலையான்னு. உள்ள கொண்டு போய் ஃபெங்ஜூ அந்த பட்டர்ஃபிளைய வைக்க, வேணும்னே கையில இருக்கிற தண்ணிய இந்த சீகை ஊத்தி விட்டுறா. ஆனா அது பட்டர்ஃபிளை மேல பட்டுருது. அவ்வளவுதான், பட்டர்ஃபிளைய பூகன்பத்தையே கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. ஃபெங்ஜூ பவர் கொடுத்து அடக்கலான்னு பாக்குறா. ஆனா அப்பதான் பவர் இல்லாத வேலைக்கார போனா நடிக்கிறோம், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. சோ அதனால அது அவளையும் அஃபெக்ட் பண்ணி அட்டாக் பண்ணுது. சீஹே பாக்குறா, அந்த பட்டர்ஃபிளைக்கு பவரை விட்டு சின்னதாக்கி அதை வெளியே அனுப்பி விட்டுறா. ஃபெங்ஜூவையும் கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறா. அறிவில ஒரு வேலையை பார்க்க தெரியாதா, போயிட்டு இருக்கிற எல்லா இலையும் கூட்டி அல்றதுதான் உன்னோட வேலை, ஒரு வேலை மிஸ் ஆனிச்சுன்னா உன்னோட வேலை காலி ஆயிடும்னு சொல்ல, ஃபெங்ஜூ வேகமா வெளியே வரா. முதல்ல அந்த பட்டர்ஃபிளைய இந்த பொண்ணு வர அட்டாக் பண்ணிட்டான்னு அதை தேடி போறா. பட்டர்ஃபிளைக்கு அதோட ஸ்கின்ல பாவம் சின்ன சின்னதா ஓட்ட விழுந்திருக்கு. நீ கவலைப்படாத குட்டி, நான் உன்னை சரி பண்றேன்னு ஃபெங்ஜூ நேரா தோங்வாவோட ரூம்குள்ள கூட்டு போயிடுறா. அங்க போயிட்டு தோங்வாவோட பிரஷ் இருக்கு, அதை எடுத்து அந்த பட்டர்ஃபிளைக்கு மருந்து போட்டு விட ஆரம்பிக்கிறா. அச்சுச்சோ, படம் வரைகிற பிரஷ் அழுக்காயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ அவளோட 9 வால் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு வால்ல நிறைய முடி எடுத்து அந்த பிரஷ்ல அதை வச்சுட்டு இப்போ சாஃப்டான பிரஷ் ஆயிடுச்சு, உலகத்துல யாருக்கும் கிடைக்காது, தோங்வா லக்கின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாத்துட்டு இருக்கா. அங்க இருக்கிற கப்பு எல்லாமே தோங்வா அவரோட கையிலேயே பண்ணதான். அதெல்லாம் பார்த்து இவ சிலாகிச்சிட்டு இருக்க, அந்த பட்டர்ஃபிளை இப்போ தெம்பாயிடுது, ஜாலியா பறக்குது. நம்ம ஃபெங்ஜூவை அது ஃப்ரெண்டா பார்க்க ஆரம்பிக்குது. தோங்வா கூலா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது அவரோட அசிஸ்டன்ட் வரான். மெங்ஹாவை பத்தி விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான். மெங்ஹா பேரை கேட்டதுமே தோங்வா லைட்டா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா பல பேரை கூட்டிட்டு போய் பல முக்கியமான தலைவர்களை கூட்டு போய் தானே நம்ம தோங்வா சண்டை போட்டாரு முதல் போறப்போ. அந்த போர்ல காணாம போன ஒரு தளபதி தான் மெங்ஹாவ். அவரை தேடிட்டு எந்த மலையில அடப்பட்டு மெங்ஹாவ் கிடக்குறானோ அங்கேயே நம்ம தோங்வா போயிடுறாரு. பார்த்தா டிராகனா வெளியே வந்து தோங்வாவை பார்த்ததும் அந்த தளபதி மனுஷ உருவத்துக்கு வந்துடுறான். இங்க ஏன் நீ அடைஞ்சு கிடக்குற அப்படின்னு தோங்வா கேட்க, இது என் விருப்பத்தால அடைஞ்சு கிடக்குறேன், அரக்க உலகத்துல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட நான் காதல்ல விழுந்துட்டேன் தோங்வா, இப்போ எனக்கு வாழ்க்கையில வேற எந்த ஒரு ஆசையுமே கிடையாது, என் பொண்ணு அங்க இருக்கா, அந்த பொண்ணு பேரு ஜீஹெங், அவளை நல்லபடியா யாராவது பாத்துக்கணும், அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அதுக்கு மட்டும் எனக்கு வாக்கு கொடுங்க தோங்வா, நான் இங்கேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறேன்னு சொல்ல, இதுக்கும் மேல ஓ இஷ்டம், ஆனா அடைஞ்சு கிடக்கிறது உன்னோட விருப்பம், உன்னை யாரும் அடைச்சு வைக்க கூடாதுன்னு சங்கிலிய மட்டும் அறுத்து விட்டுட்டு தோங்வா அங்க இருந்து போயிடுறாரு. இப்போ இவரோட பொண்ணு ஜீஹெங்க காட்டுறாங்க. ஜீஹெங் தன்னோட அப்பா யாருன்னு தெரியாது, ஆனா ஒரு அரக்க உலகத்தோட சேர்ந்த பொண்ணு தானே இவ. அவங்க அம்மா அரக்க உலகத்தை சேர்ந்தவங்கிறதால அவ ஜாலியா அங்க விளையாடிட்டு இருக்கா. அவ கூட ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா பையன் விஷயத்துல இருக்கா. அவளை எல்லாருமே பையன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஜீஹெங்க பத்திரமா பாத்துக்க வேண்டியதுதான் இவனோட பொறுப்பு. ஜீஹெங் ஜாலியா விளையாடிட்டு இருக்க, அந்த பக்கமா இன்னொரு அரக்க உலகத்துல நிறைய பிரிவு ராஜா இருப்பாங்கல்ல, சீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருக்கான். அவன் அந்த பக்கமா வரான். சீவு கிட்ட இன்னொரு தலைவன் வந்துட்டு, பாருங்களேன் ஜீஹெங்க யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களாம், போய் அவங்க அண்ணன் கிட்ட கேளுங்கன்னு சொல்ல, ஜீஹெங்க நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், ஒரு வழி பண்றேன் பாரு அப்படின்னு சீவு நேரா உள்ள வந்துட்டு இருக்கான். அதே நேரத்துல ஜீஹெங்க அரக்க உலகத்தோட ராஜா கூப்பிடுறாரு. இவளோட தங்கச்சியா தான் வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. உனக்கு கல்யாணம் பண்ற ஐடியால இருக்கேம்மா, நான் உனக்கு தோங்வாவோட கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்ல, அங்க சீவும் வந்துடுறான். நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லி எவ்வளவு தைரியம் தான் தோங்வா கூட கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு கேட்டுட்டு இருக்கான். இங்க பாருமா, நம்ம அரக்க உலகம் ஆபத்துல இருக்கு, தோங்வா கூட ஒரு கல்யாண ரிலேஷன்ஷிப் வந்துட்டா எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது, நிம்மதியா இருக்கலாம்னு சொல்ல, எந்த பதிலும் சொல்லாம ஜீஹெங் அங்க இருந்து சோகத்தோட போயிட்டு இருக்கா. தோங்வா கல்யாணம் பண்ணிதான் ஆகணும், ஏன்னா அவர் வாக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அரக்க உலகத்து ராஜாவும் பின்னாடியே போயிட்டு இருக்கான்.
ஜீவு தான் அதுல பயங்கரமா அப்செட்டா இருக்கான். இந்த ஜீஹெங் இருக்கால, அவ லவ் பண்றது கூடவே ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டு பொண்ணு இருக்கால, அவனை பையன் நினைச்சிட்டு லவ் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவ அப்செட் ஆயிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் தோங்பா வேலையெல்லாம் முடிச்சு திரும்ப வராரு. ஃபெங்ஜூ பாக்குறா. ஹை தோங்பான் பல்ல கடிட்டு முன்னாடி போய் நிக்கிறா. அதுக்குள்ள ஜீஹெங் வந்து அவளோட ஆளை வச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறா. சோ தோங்பாவை பாக்குறது இப்பவும் மிஸ் ஆயிடுது. ஃபெங்ஜூ ரொம்ப சோகமா இருக்க. எல்லா இலையும் கூட்டி முடிக்கணும், கூட்டலனா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு இவ கூட்ட வேணும்னே காத்து அனுப்பி அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. சோ இவளுக்கு வேலையே முடிய மாட்டேங்குது. அங்க அந்த பட்டர்ஃபிளை வருது. அது ரெக்கைய சிறகடிச்சு பறந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லா குப்பையும் ஒன்னா குவிச்சு கொடுத்துருது. செல்லம் நீதான் சூப்பர் அப்படின்னு ஃபெங்ஜூ பயங்கரமா அந்த பட்டாம்பூச்சிய கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. அது கூட விளையாடுறதுக்கும் போயிடுறா. அந்த மறுபடியும் சீகை அங்க வந்துடுறா. எவ்வளவு தைரியம் தான் அந்த பட்டர்ஃபிளை கூட விளையாடிட்டு இருப்ப. உனக்கு ஹெல்ப் பண்ணதால அந்த பட்டர்ஃபிளைக்கு ஒரு தண்டனை, போய் பூமியில மனுஷியா பிறந்து கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு அதுக்கும் தண்டனை கொடுத்துட்டு இந்த பொண்ணை போட்டு அடிங்க அப்படின்னு சொல்ல ஃபெங்ஜூ சண்டை போடுறா. நான் என்னங்க தப்பு பண்ணிட்டேன், எதுக்கு அடிக்க போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள தோங்பாவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சண்டை நடந்துட்டு இருக்கு, தோங்பா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூவை பார்த்து கண்ணை காட்டுறான். தப்பிச்சு ஓடி போயிடு அப்படின்னு. ஃபெங்ஜூ விட்டா போதும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. சீஹே பாக்குறா. இன்னைக்கு இப்படி மிஸ் ஆவறியா, நாளைக்கு ஒண்ணு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அவ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஃபெங்ஜூக்கு பட்டர்ஃபிளை இப்படி பாவம் மனுஷியா பிறந்து கஷ்டப்படுறதுக்காக பூமிக்கு போயிடுச்சேன்னு வருத்தமா இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே ஒரு பூ மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கா. அதுல இருக்கிற பூவை பார்த்ததும் இதுல கேக் பண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்குமே, நேரா கிச்சனுக்குள்ள போறா. கேக்கும் பண்ண ஆரம்பிக்கிறா. என்னோட ஸ்பெஷல் ரெசிபி, இது சூப்பரா இருக்கும்னு சாப்பிட்டு பார்த்து அவளே சிலிர்த்து போயிட்டு இருக்கா. அதை சாப்பிட்டதும் அவளுக்கு எப்படி இருக்குன்னா, இவ பாட்டுக்கு ஜாலியா ஒரு இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரியும் அங்க வர தோங்பா இவளெல்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரியும் இருக்கு. அந்த அளவுக்கு கற்பனைக்கே போயிடுறா. அதுக்குள்ள மத்த பொண்ணுங்க சமைக்கிறதுக்குள்ள வராங்க. இன்னைக்கு சீஹே மேடம் நம்ம தோங்பாக்கும் 2 கெஸ்டுக்கும் விருந்து கொடுக்குறாங்க. சோ சீக்கிரமா குக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் தோங்பா உட்காந்துட்டு இருக்காரு, சீஹே உட்காந்துட்டு இருக்கா. நான் உங்களுக்காக சமையல்லாம் பண்ணிருக்கேன்னு இவங்க உட்காந்து கதை பேசிட்டே இருக்கும் போதே இவங்களுக்கு ஸ்வீட்டை கொடுக்கறதுக்காக ஃபெங்ஜூ உள்ள வந்துட்டு இருக்கா. பார்த்தா இவ கொண்டு வர ஸ்வீட்ஸ் எல்லாம் கீழே போட்டுடுறா. கீழே போட்ட ஸ்வீட்டை தோங்பாட்ட எப்படி கொடுக்கறதுன்னு இவ ஒரு ஸ்வீட் தனியா பண்ணால, அதை வச்சு இந்த பிளேட்டை ரீப்ளேஸ் பண்ணிடுறா. இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு தோங்பா மயங்க போறாருன்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டே ஃபெங்ஜூ நேரா உள்ள கிளம்பி போயிட்டு இருக்கா. ஃபெங்ஜூ வந்துட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு நேரா அங்கிருந்து கிளம்பி சீஹே வெளியே போயிடுறா. நான் போயிட்டு ஸ்வீட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஃபெங்ஜூ பண்ண அந்த கேக்ஸ் எல்லாம் ஏதோ தானே பண்ண மாதிரி சீஹே போய் சர்வ் பண்ணிட்டு இருக்கா. ஃபெங்ஜூக்கு அவளுக்கு பேர் கிடைக்கணும்லாம் ஆசையே இல்ல. தோங்பா சாப்பிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லணும். அதான் இங்க பாத்துட்டே இருக்கும் போது தோங்பாவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அதான் லியான் சோங், அவர் சாப்பிடுறாரு. அவர் சாப்பிடும் போது அப்படியே ஏதோ ஒரு பிடிச்ச ஒரு கிரஷ் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணே பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு ஊட்டி விடுற மாதிரி இருக்கு. வாவ், இத சாப்பிட்டோன்னே எனக்கு பயங்கரமா சூப்பரா ஃபீல் ஆகுது, செம்ம ஃபீல் குட் சாப்பாடு இதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப புகழ்றாரு. தோங்பா அப்படி என்ன இதுல இருக்கு, நானும் சாப்பிட்டு பாக்குறேன்னு வாயில் எடுத்து வைக்க அவரே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாரு. பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இருக்கு, இதை யார் பண்ணா அந்த பேஸ்ட்ரி அப்படின்னு கேட்க, அதான் சீஹே இருக்காளே ரெடியா முன்னாடி போயிடுறா. நான் தான் பண்ணேன் தோங்பா, நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்கலாமேன்னு தோணுச்சுன்னு சொல்ல, பரவாயில்ல பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டு தோங்பாவே சொல்லிடுறாரு. என்ன பேரை ஃபெங்ஜூ வச்சாலோ அதே பேரை தோங்பாவும் அந்த கேக்குக்கு வைக்கிறாரு. ஃபெங்ஜூ பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு தோங்பாக்கு பிடிச்சதுதான் பல்ல காட்ட எக்ஸைட் ஆகுற அந்த நேரத்துல அவளுக்கு எல்லா வாலும் வேற வந்துருது. சீமிங் இத பாக்குறான். டப்புன்னு அங்க இருந்து மறைஞ்சு ஓடி போயிட்டு ஃபெங்ஜூ பக்கத்துல நிக்கிறான். என்ன பண்ற, வாழை மரன்னு சொன்னதும் ஃபெங்ஜூ எல்லா வாழையும் மறைச்சுக்கிறா. லியான் சோங் பின்னாடியே வெளியே வந்துட்டாரு. யார்கிட்டயும் நீ பேசிட்டு இருந்த மாதிரி இருக்குன்னு கேட்க, யாருமே இல்லையே, இந்த பக்கமா ஒரு நரிக்குட்டி போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதை துரத்தி விட்டேன், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, நரிக்குட்டியா, எங்க எங்க சொல்லு, அதோட வாழை வெட்டி நான் குட்டியா பொம்மை செஞ்சு வச்சுக்குவேன் அப்படின்னு லியாங் சோங் சொல்லிட்டு இருக்காரு. அட பாவீங்களா, என் வாளு உங்களுக்கு பொம்மை செஞ்சு விளையாடுறதுக்கு கிடைச்ச துணியான்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ பயங்கரமா காதுல வாங்கிட்டு கடுப்பாயிட்டு இருக்கா. சீமிங் அவளை கைக்குள்ள கர்ச்சிஃபா மாதிரி ஒளிச்சு வச்சிட்டு இருக்காரு. தோங்பா அங்க வராரு. உனக்கெல்லாம் அவ்வளவு கியூட்டான ஒரு நரியில பொம்மை செஞ்சு வச்சுக்கிறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்ல, தோங்பாக்கு தான் என்னை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ பல்ல காட்டிட்டு இருக்கா. சீமிங் ஒரு வழியா ஃபெங்ஜூவை கூட்டிட்டு தனியா ஒரு சீக்கிரட்டா இடத்துக்கு கூட்டு வந்து, என்ன இளவரசி இப்படி பண்றீங்க, உங்களால என் உயிருக்கே ஆபத்து வந்துரும் போலன்னு புலம்ப ஆரம்பிக்க, அந்த பக்கமா செங்யூன்னு ஒரு பொண்ணு இருக்கா. இவ ஒரு தேவதை. லியான் சோங் கூட லவ் பண்ணிட்டு பயங்கரமா கிரஷ்ல யோசிச்சுலாம் பாத்துட்டு இருந்தார்ல, அந்த பொண்ணுதான் இந்த செங்யூ. அவங்க வந்துடுறா. ஃபெங்ஜூவா நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவளுக்கு. ஃபெங்ஜூ இங்க வேலைக்கார பொண்ணா இருக்காளா, இத பத்தி என்கிட்ட என் முன்னாடியே சொல்லல, இனிமே ஃபெங்ஜூவை நான் பாத்துக்கிறேன்னு அவ கூப்பிடுறா. சீமிங்குக்கு இன்னும் ஷாக் ஆயிடுது. ஒரு வாண்டு சேர்ந்தாலே தாங்காது, இந்த 2 அருந்த வாளுங்களும் ஒன்னா சேர்ந்திருக்கு, என்ன ஆக போதும்னு அவர் அங்க இருந்து புலம்பிட்டு போயிட்டு இருக்காரு. செங்கியூ பாக்குறா. என் கூட வா, 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா, தோங்பா இருக்கார்ல செம்ம டைப்பு, அவர் யாரையுமே திரும்பி பார்க்க மாட்டாரு, சோ அவருக்கு நீ ஏதாவது நன்றி கடன் செலுத்தணும்னா கண்டிப்பா நான் என்னால முடிஞ்ச வரைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு செங்கியூ ஃபெங்ஜூ அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கா.
ஃபெங்ஜூ மறுபடியும் திரும்ப போறதுக்குள்ள ஜிஹே வந்து கிச்சன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஃபெங்ஜூக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேக் எப்படி பண்ண அதே மாதிரியே நான் பண்ணும், எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு ஃபெங்ஜூவை சுரண்டி அந்த உழைப்பெல்லாம் வாங்க பாக்குறா. ஃபெங்ஜூவும் அவகிட்ட இருக்கிற இன்கிரியன்ட் வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. சூப்பர், இப்ப நானே பண்ண போறேன் அப்படின்னு ஜிஹே அடுத்து மறுபடியும் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம தோங்வாக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு ஜிஹெங்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணை லவ் பண்ற பையன் பேர் தான் ஜீவு. அவன் பாத்துட்டு இருக்கான். கண்டிப்பா தோங்வா எனக்கு பிடிச்ச ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறத என்னால பாத்துட்டே இருக்க முடியாது. சோ தோங்வாக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க, நான் சீக்கிரமா தோங்வாவை பாக்கணும், சண்டை போடணும். அந்த சண்டையில யாரு வின் பண்றாங்களோ அவங்க ஜிஹெங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா வின் பண்ண போறது நான் தானேன்னு சொல்ல அசிஸ்டன்ட் பொண்ணும் லெட்டர் எழுதுறதுக்கு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இங்க ஜிஹெங்க காட்டுறாங்க. கூடவே ஒரு ஹெல்ப்பர், ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டு ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணு பேரு மின்சு. எனக்கு வந்து யாரையுமே பிடிக்கல, எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சுத்தி வளைச்சு ஜிஹெங் பேச ஆரம்பிக்கிறா. மின்சு அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி எப்படி நான் ஒரு பொண்ணுங்கிற உண்மையை சொல்றதுங்கிற மாதிரியே நின்னுட்டு இருக்கா. பின்னாடி ஜிஹெங்கோட அண்ணா, அதாவது அரக்க தலைவன் வரான். இது எல்லாத்தையும் காதுல வாங்கிடுறான். இந்த மின்சுவ ரொம்ப நாள் இப்ப பக்கத்துல விடக்கூடாது போலியே, கல்யாணம் நடக்காது போலியேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க மறுபடியும் தோங்வாக்கு அப்புறம் லியான் சொங்குக்கலாம் அந்த கேக்க கொண்டு வந்து ஜிஹே கொடுக்குறா. இந்த கேக் இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்கன்னு. ரொம்ப ரசிச்சு லியான் சொங் சாப்பிடுறாரு. அன்னைக்கு மாதிரி இல்லம்மா, இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லிடுறாரு. ஆனா ஜிஹேக்கு பயங்கரமா அப்செட் ஆயிடுது. ஃபெங்ஜுவை பாக்கிறதுக்கு ஓடி போறா. எவ்வளவு தைரியம் உனக்கு, எனக்கு சுமாரான டேஸ்ட்ல கேக் பண்ணி கொடுத்தியான்னு கேட்க, அன்னைக்கு என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இன்கிரியன்ட் இருந்தது இளவரசி, அதை போட்டேன், கேக் ரொம்ப நல்லா வந்தது. இப்போது இல்லையே, உங்ககிட்ட ஓஷன் இருக்குல்ல, அங்க போய் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த இன்கிரியன்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல. அப்படியா, சரி ஓகே, நான் அதை எடுத்துட்டு வரேன், நீயும் என் கூட வான்னு சொல்லிட்டு ஃபெங்ஜுவையும் கூட கூட்டு போயிடுறா. தேவையான அளவுக்கு லோட்டஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இங்கிருந்து கிளம்பலாமா அப்படின்னு ஃபெங்ஜு கேக்குறா. நீ மெதுவா வா, நாங்க போயிட்டே இருக்கோன்னு ஃபெங்ஜுவ வேகமா அங்க கடல் இருக்கு அதுக்குள்ளேயே தள்ளி விட்டுட்டு மனசாட்சியே இல்லாம ஜிஹே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. தோங்வா கிட்ட தோங்வாவோட அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கான். ஜீவு உங்ககிட்ட சண்டை போடணும்னு லெட்டர் எழுதியிருக்காரு, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல. இந்த டீ பாரு, கொஞ்சம் லேட்டா பறிச்சிட்டோம், நீ என்ன நினைக்கிறேன்னு தோங்வா கேக்குறாரு. புரிஞ்சிருச்சு கடவுளே, அதே மாதிரியே பண்றேன்னு அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்பி போறான். இங்க ஃபெங்ஜூர் கால அவளை தள்ளி விட்டுட்டு கடலுக்கு அடியில ஏதோ ஒரு தண்டு ஒண்ணு இருக்குமா, அதை எடுத்துட்டு வர சொல்லி ஜிஹே சொல்லியிருக்கா. கடலுக்குள்ள போன ஃபெங்ஜு அதை எடுத்துட்டு வரா. எடுத்துட்டு வந்ததும் ஃபெங்ஜுவா அங்கேயே கழட்டி விட்டுட்டு இவ பாட்டுக்கு ஜிஹே போட்ட ஓட்டிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபெங்ஜு வந்தா. ஜிஹே அங்க வந்துட்டா. இங்க பாரு, அந்த இன்கிரியன்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு, அன்னைக்கு மாதிரியே எனக்கு இன்னைக்கு ரெசிபி வரல, உன்னை ஒரு வழி பண்ணிருவேன் மிரட்டிட்டு ஜிஹே உள்ள கிளம்பி போயிட்டு இருக்கா. சோகத்துக்கு மேல சோகம் நடக்குது. வந்ததுல இருந்தே நான்லாம் செல்லமா வளர்ந்த இளவரசி, எனக்கு எப்படி ஒரு சோகமா, சரி ஒரு மீனாவது வறுவல் பண்ணி சாப்பிடலான்னு ஃபெங்ஜு ஒரு மீனை புடிச்சு அதை சட்டியில போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறா. லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கு. பார்த்தா கனவுல தோங்வா இவளை காப்பாத்தினார்ல, காப்பாத்தினதுக்கு அப்புறமா ஃபெங்ஜு நேரா எங்க இருக்கான்னு தேடி பார்த்து பக்கத்துல வந்து இவ பக்கத்துல வந்துட்டு இவ நரி கூட்டி தானே, நரி கூட்டிய கொஞ்சிற மாதிரி இவளுக்கு தோணிட்டு இருக்கு. தோங்வா என்ன கொஞ்சிறாரான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்ணை திறந்து மீன் நல்லா தீஞ்சு கருவாட போய் கிடக்கு. போச்சு, மீனும் தீஞ்சு போச்சு. இன்னொரு மீனாவது பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இவ போய் மீன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஒன்னும் உருப்படியா நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒரு மீனை பிடிச்சிட்டு இது போய் சமைக்கலாம் அப்படின்னு நேரா உள்ள ஓடிட்டு இருக்கா. சூப்பரா சமைக்க ஆரம்பிக்கிறா. இவ சமையல் வாசம் அந்த பக்கம் ஃபுல்லா அடிக்க ஆரம்பிக்குது. அந்த பக்கமா போயிட்டு இருந்த தோங்வாக்கு வாசம் தாங்க முடியாம கிச்சனுக்கும் வந்துடுறாரு. தோங்வாவும் ஃபெங்ஜுவும் முதல் தடவை இப்பதான் பக்கத்துல பாத்துக்கிறாங்க. ஃபெங்ஜுவால கை கால் நடுக்கத்தை மறைக்கவே முடியல. தோங்வான்னு வாயை பொழந்து பாத்துட்டு இருக்க. ஃபெங்ஜுவோட ஹேர்பின் ஒண்ணு கீழே விழுந்திருக்கு. அவ சமைச்சிட்டு இருக்கும் போது அதை எடுத்து தோங்வா பக்கத்துல வராரு. அதுல அவ குக் பண்ண மீனை லைட்டா தொட்டு அந்த ஹேர்பின்ன மோந்து பாக்குறாரு. இதுல நீ நிறைய மசாலா போட்டிருக்க போலியேன்னு கேட்க, ஃபெங்ஜு இன்னும் வாயவே மூட முடியாம ஆண்டு பாத்துட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஜிஹே தோங்வாவும் ஃபெங்ஜுவும் ஒன்னா கிச்சன்ல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அங்க ஓடி போயிட்டு இருக்கா. தோங்வா, நீங்க என்ன பண்றீங்க கிச்சனுக்கு, நீங்க எல்லாம் வரக்கூடிய இடமா அதுன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல தோங்வா பாக்குறாரு. ஒரு நிமிஷம் நில்லு, இதுல வேற என்னென்னலாம் போட்டிருக்க, என்ன பக்குவத்துல ஆஃப் பண்ணும் அப்படின்னு சமையல் குறிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஜிஹேக்கு கடுப்பா இருக்கு. இந்த ஹேர்பின் இதுவரை நான் பார்த்ததே இல்ல, இது என்ன டிசைன்ல இருக்கு அப்படின்னு தோங்வா கேக்குறாரு. என்னோட ஊரு செஞ்சு, அந்த ஊர்ல இருக்கிற வானத்துல இந்த மாதிரி நட்சத்திரம் இருக்கும், அதை வச்சு இதை செஞ்சதுன்னு சொல்ல நல்லா அழகா இருக்குன்னு ஒரு கவிதை ஒண்ணு சொல்லிட்டு தோங்வா அங்கிருந்து போறாரு. ஜிஹேக்கு கடுப்பு உச்சிக்கு ஏறிட்டே இருக்கு. ஆனா இது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு தோங்வாவே சொல்லிட்டாரு. அப்போ இதை வச்சிட்டு இருக்க நானும் அழகா இருக்கேன்னு தானே சொல்லியிருக்காருன்னு ஃபெங்ஜு அவ பாட்டுக்கு ஒரு கற்பனையில வெக்கப்பட்டு கிக்கி மிக்கின்னு சிரிச்சிட்டு இருக்கா. அப்பப்போ உணர்ச்சி வசப்பட்டு நரிக்குட்டி மாதிரி கத்த ஆரம்பிக்க தோங்வா ஒரு ரூம்ல உட்காந்து படம் வரைஞ்சிட்டு இருக்கவரு ஒரு கியூட்டான நரி பக்கத்துல இருக்கும் போல செம்ம கியூட்டா கத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க தோங்வா கிட்ட இருந்து லெட்டர் வரும்னு பார்த்து டயர்ட் ஆகி போயிட்டு ஜீவு என்னடா ஆச்சு, ஏதாவது வந்துச்சா இல்லையான்னு கேட்க, தோங்வாக்கு டைம் இல்லையா சண்டை போடுறதுக்கு, டீ இலைய பறிக்கிறதுக்கு அவங்க இடத்துல ஆள் இல்லையான்னு சொல்ல
என்ன பார்த்தா அவனுக்கு லூசு பைய மாதிரி இருக்கா, டீ இலைய பறிக்க முடியலன்னு யாராவது என்கிட்ட சண்டைக்கு வராம இருப்பாங்களான்னு அடுத்த நாள் கிளம்பி சீவு எல்லா டீ இலையும் கரெக்டான பக்குவத்துல பறிச்சுட்டு தோங்வா முன்னாடி போய் வைக்கிறான். டீ இலையெல்லாம் பறிச்சாச்சு, இப்போ சண்டைக்கு போலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். டீ இலை பறிச்சாச்சு, ஆனா புதுசா நட வேண்டிய மரங்கள்லாம் எக்கச்சக்கமா என் தோட்டத்துல இருக்கு, அந்த வேலை இருக்குன்னு சொல்ல, சரி அத போய் நான் முதல்ல பாத்துட்டு வந்துடுறேன், காஃபி குடிச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு வேகமா காஃபியை குடிச்சிட்டு மறுபடியும் சீவு கிளம்புறான். திருப்பி அடுத்து வந்தா பழம் பறிக்க வேண்டிய நிறைய வேலை இருக்கு, பழம் இன்னும் பறிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தோங்வா சொல்றாரு. பழம் பறிக்கிறதுக்கு சீவு அடுத்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ஒரு கூட நிறைய பழத்தை பறிச்சுட்டு வந்து வச்சுட்டு அடுத்த கூட எடுக்க போறதுக்குள்ள அங்க ஃபெங்ஜு வந்துடுறா. ஹை, ஆப்ரிகாட் பழமா, தோங்வாக்கு இதோட வாசம் ரொம்ப பிடிக்கும், இதை வச்சு நான் ஒரு ஜாம் பண்ணி அவர் இன்னைக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த பழக்கூடைய அவ தூக்கிட்டு போயிடுறா. அடுத்து மறுபடியும் வந்து பாக்குற சீவு என்ன வச்ச பழக்கூடைய காணா. தோங்வா நல்லா ஏமாத்திட்டே இருக்கான். இது சரிப்பட்டு வராது, தோங்வா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், சண்டைக்கு வரியா இல்லையான்னு கேட்க, டைம் இல்ல சண்டை போடுறதுக்கு, வேலை இருக்குன்னு சொன்னேன், சண்டைக்கு இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டா நான் வருவேன்னு எப்ப சொன்னேன், சும்மா கண்டதை பத்தி பேசி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத டைம, கிளம்பி போன்னு சொல்லிட்டு கண்டுக்காம கிளம்பி போயிடுறாரு. சண்டைக்கு போற இவனை தூக்கி அடிச்சுட்டு வர போயிடுறாரு. சீவு பயங்கரமா கடுப்பாக்குறான். இவன மாதிரியே அரக்க தலைவர்கள் இன்னும் 2-3 பேர் இருக்காங்கல்ல, அதுல நீயேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். சரியான கேடி பிரைன் வச்சிட்டு இருக்கான் அவன் தான். ஆனா அவனுக்கு ஃபர்னா, அனிமல் மேல இருக்க ஃபர்னா ரொம்ப இஷ்டமா. சோ ஒரு ரேரான அனிமலை சீவு கொன்னு அதோட ஃபர் எடுத்துட்டு போறான். நீயே இந்த தோங்வா என் கூட சண்டைக்கே வர மாட்டேங்கிறான், அவன் என்கிட்ட சண்டைக்கு வரணும், ஏதாவது வழி சொல்லுன்னு சொல்ல, என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. தோங்வா எக்கச்சக்கமான கெட்ட சக்தியெல்லாம் புடிச்சு கல்லுல அடைச்சு அவரோட இடத்துல பத்திரமா வச்சிருப்பாரு, அதுல ஏதாவது ஒண்ணு தூக்கிட்டு வந்துருங்க, அப்ப அவர் உங்ககிட்ட சண்டைக்கு வந்துதானே ஆகணும்னு கேனத்தனமா ஒரு ஐடியாவை கொடுக்க, சூப்பர்னு சொல்லிட்டு சீவு முடிவு பண்ணிடுறான். தோங்வா அவரோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது ஏதோ டிஸ்டர்பிங்கா சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோங்வா அங்கிருந்து கிளம்புறாரு. அசிஸ்டன்ட் கிட்ட இத பத்தி வெளியே யார்கிட்டயும் சொல்லாத, நான் பாத்துக்கிறேன்னு தனியா போயிட்டு இருக்காரு. தோங்வா அங்கிருந்து வெளியே போக தோங்வாவோட உருவத்துல இந்த சீவு தன்னை மாத்திட்டு தோங்வா மாதிரியே உள்ள வரான். ஏனத்தனமா நடந்துட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து தோங்வாக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடக்கிறாருன்னு தோங்வாவை பத்தி அசிங்கமா நினைக்கிறாங்க. தோங்வா நேரா போறது அந்த அரக்க தலைவிய பாக்கிறதுக்கு தான். பார்த்தா அவ இன்னும் கட்டி போடப்பட்டுதான் இருக்கா, மயக்கத்துல இருக்கா, அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு தோங்வாக்கு நல்லாவே தெரியுது. அங்கிருந்து திருப்பி தோங்வா ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த சீவு வந்திருக்கிறது இன்னொரு முக்கியமான கல்லு கிட்ட. இதுல நிறைய கெட்ட ஆத்மாக்கள் எல்லாம் புடிச்சு தோங்வா அடைச்சு வச்சிருக்காராம். அங்க வந்து அந்த கல் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். தோங்வா வராரு. நீங்க இப்பதானே உள்ள போனீங்கன்னு வாசல்ல இருந்த ஆளுங்க எல்லாம் கேட்க, ஏதோ கெட்டது நடந்திருக்குன்னு தோங்வாக்கு தெரியுது. உள்ள போய் பார்த்தா அந்த கல்லு மிஸ் ஆயிருக்கு. இந்த சீவுவை எனக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோங்வா அவன் எங்க கூப்பிட்டானோ அந்த இடத்துக்கு போயிட, யோ தோங்வா அப்படின்னு சொல்லிட்டு சீவு ரொம்ப நக்கலா கூப்பிடுறான். யோ இறங்கி போன ஐஸ் மாதிரி ஒரு மூஞ்ச வச்சிட்டு இருக்க, சிரிப்பும் வராது கோவமும் வராது, உன சண்டைக்கு கூப்பிடறதுக்குள்ள என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு, சண்டைக்கு போலாம் வான்னு சொல்ல, இங்க பாரு அந்த கல்லு இருக்கிற இடத்துக்கே போயிடுச்சுன்னா உன்னை நான் விட்டுருவேன், இல்லைன்னா உன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பரம்பரையும் அழிக்காம விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல, யார அழிக்கிறதுன்னு பாத்துடலாம், சண்டைக்கு வாயான்னு சொல்லிட்டு சீவு சண்டைக்கு போறான். சண்டை நடக்கிறது இங்க பவர் கிளாஷ் ஆகுறது தூரமா இருந்து பார்த்தாலே நல்லா தெரியுது. ஃபெங்ஜு பாத்துட்டு இருக்கா. ஜிஹேட்ட அந்த பக்கமா என்ன நடக்குதுன்னு கேக்குறா. அவ தலையில இருக்கிற ஹார்பினை பாத்துட்டு ஜிஹேக்கு கடுப்பா இருக்கு. நீ இருந்தாதானே தோங்வா அவன் பக்கத்துல வருவாரு, நான் என்ன பண்றேன் பாருன்னு கையில அவ ஒரு ஹார்பின் எடுத்து இவ்வளவு கொன்னு தள்ளலான்னு போக செங்கியும் அங்க வந்துடுறா. ஜிஹே பாத்து பண்ணுங்க, இது தோங்வாவோட இடம், இங்க யாருக்கு எது நடந்தாலும் தோங்வா பொறுப்பு, அப்புறம் அவரோட பழிக்கும் பாவத்துக்கும் ஆளாயிடாதீங்க, யாருன்னு தெரியாம சில நேரம் நீங்க எடுக்கிற முடிவுங்க ரொம்ப தப்பா இருந்துரும் சொல்லிட்டு ஜிஹேவ பயமுறுத்துறா. சரி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி உள்ள போயிடுறா. ஃபெங்ஜு நரி பரம்பரையோட இளவரசி, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த இடமே கொந்தளிச்சிரும்ட்டு செங்கியோக்கு தெரியும்ல. இங்க பாரு தோங்வா சண்டை போட்டுட்டு இருக்காரு, நீ ஏதோ அவருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னல, நீ போறியான்னு கேட்க, தோ இப்பவே கிளம்புறேன்னு ஃபெங்ஜு ஓடிட்டு இருக்கா. போற வழியிலே சீமிங் பாத்துடுறாரு. எங்க சண்டைன்னு கூட தெரியாது, ஒரு நிமிஷம் இருங்கன்னு காலுக்கு கீழே ஒரு கம்பளத்தை போட்டு விட்டு, இந்த கம்பளம் எங்க தோங்வா இருக்காரோ அங்க கூட்டு போகும், பாத்து போங்க அப்படின்னு சொல்ல, தோங்வாக்கும் இங்க சீவுக்கும் சண்டை நடக்குது. சீவுவால தோங்வாவோட சில அடிய கூட தாங்க முடியாது. சோ நேரா வால் கீழே விழுந்ததுன்னு சொல்லிட்டு தோங்வாவோட வால கையில கல்லு எடுத்துட்டு வந்தான்ல அதை வச்சு தாங்கிடுறான். அவ்வளவுதான், அந்த கல்லு வெளியேந்து எல்லா எனர்ஜியும் உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. தோங்வா இப்ப அந்த கல்லுக்குள்ள போயிடுறாரு. பலாயிரம் வருஷ கணக்கா தோங்வா அதுக்குள்ள நிறைய ஆவிகளை அடைச்சு வச்சிட்டு இருக்காரு. அந்த ஆவியெல்லாம் தோங்வாவை பார்த்தோன்னு இருக்கிற வெறுப்பு ஒட்டு மொத்தமா காட்டிட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. இங்க பார்த்தா அந்த கல்லு சைஸ்ல ரொம்ப பெருசாயிட்டு முன்னாடி நிக்குது. சீவு பாத்துட்டு இருக்கான். தோங்வாவை சண்டை போலான்னு கூப்பிட்டா கல்லு பெருசாயிடுச்சு, தோங்வா உள்ள போயிட்டான். இப்ப நான் என்ன பண்றது, சரி தோங்வா எப்ப வரானோ அப்ப பாத்துக்கலாம், இல்ல உள்ளேயே மாட்டிக்கிட்டானா ஜிஹெங்குக்கு கல்யாணமே ஆகாது, அப்போ நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்லன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையும் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். இந்த ஐடியாவை கொடுத்த நீயே எல்லாத்தையும் சைட்ல இருந்து பாக்க ஆரம்பிக்கிறான்.
தோங்வா அடுத்தடுத்து எக்கச்சக்கமான ஆத்மாக்கள் வந்துட்டு இருக்கு. ஆயிரக்கணக்குல மறுபடியும் மறுபடியும் கொல்ல கொல்ல வந்துட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் அடிச்சடிச்சு அவருக்கே போர் அடிச்சு போயிடுது. ஃபெங்ஜூ அங்க வரா. அவ ஒரு 9 வால் நரி அப்படின்னு சொல்லிட்டு நீயே பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறான். நீங்க உள்ள போய் தோங்வாக்கு ஹெல்ப் பண்ணுமா? பாவம், அங்க உள்ள எக்கச்சக்கமான ஆத்மா இருக்கு. நான் என்னோட ஆத்ம சக்தி பல வருஷமா நான் சேர்த்து வச்சதுல பாதி உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா அதுக்கு பதிலா உங்களோட 9 வால் இருக்குல்ல, அது நீங்க என்கிட்ட கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். கடனா கொடுங்க, நான் அப்புறம் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபெங்ஜூ எல்லாத்தையும் கொடுத்துடுறா. அந்த 9 வாழையை அவ கொடுத்துட்டானா அவளால அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு மனுஷ உரு எடுக்கவே முடியாதான். நரி கூட்டியாதான் இருப்பாளாம். நரி உருவத்துக்கு வந்துட்டு நேரா உள்ள கல்லுக்குள்ள போயிடுறா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இப்போ என்னோட ஒரே ஒரு வால், நார்மல் வால் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அதை வச்சுட்டு என்னால மனுஷ உருவுக்கு வரவே முடியாது. ஆனா மனுஷ உருவத்துக்கு மாறுறதா அப்ப முக்கியம். தோங்வாவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு உருவத்தோட உள்ள போயிட்டு கொஞ்சம் பவர் கொடுத்துருப்பான் போல நீயே. அதை வச்சு சண்டை போட்டு தோங்வாவை காப்பாத்திட்டு இருக்கா. தோங்வா கண்ணையும் பட்டுறா. யாரு இந்த நரி குட்டி நமக்கு வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு தோங்வா அசையாம நின்னு கூலா பாத்துட்டே இருக்காரு. நல்லா பவர் அவுட்டு தள்ளிட்டு இருக்கா ஃபெங்ஜூ. இவ்வளவு பவர் கொடுத்திருக்காரு, அவருக்கு பெரிய மனசு போலன்னு சொல்லிட்டு நீயே கண்ணா பின்னான்னு புகழ்ந்துட்டு இருக்கா. ஜிஹெங் அங்க வரா. சண்டை நடந்தது எல்லாமே தெரியுது. அவ உள்ள போயிட்டு அவளும் தோங்வாக்கு ஹெல்ப் பண்றேன்னு ட்ரை பண்றா. இந்த ஜிஹெங் தான் நம்ம தோங்வாவோட தளபதியோட பொண்ணுங்கிறத தோங்வா பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாரு. இவளை காப்பாத்தணும்னு அவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தவரு ஒட்டு மொத்தமா அந்த இடத்துக்கு சீல் போட்டு எல்லா ஆத்மாக்களையும் உள்ளேயே க்ளோஸ் பண்றாரு. எதுக்குமா இங்க வந்தேன்னு கேட்க, சாரிங்க சிவு உங்ககிட்ட சண்டை போட்டாருன்னு கேள்விப்பட்டேன், நீங்க அவரை பத்தி தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறதுக்கு வரா. அவன் பையன் அப்பாவின்னு. இதென்ன கையில நரி குட்டி, அதுக்கு அடிபட்டு இருக்கு, கட்டு போட்டு விடலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. தோங்வா பாக்குறாரு. கட்டு போட்டு விடலாமா இல்ல அடிபட்டு இருக்க கைய நல்லா சுட்டு சாப்பிட்டுலாமான்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காரு. ஃபெங்ஜூ உடனே பரவாயில்ல தோங்வாவாச்சே என்ன பண்றது, சாப்பிட்டா சாப்பிட்டு போறாருன்னு சொல்லிட்டு பாவமா மூஞ்சி வச்சுட்டு பாத்துட்டு இருக்கா. பார்த்தா தோங்வா கையில ட்ரெஸ்ல இருந்து துணி எல்லாம் கிழிச்சு அவளுக்கு கட்டு போட்டுட்டு இருக்காரு. மனுஷியாவே மாற வேணாம் போல, குட்டி நரியாவே இருந்துடலாம். தோங்வா எப்படி பாசமா கவனிச்சுக்கிறாரு, தடவை கொடுத்துட்டு இருக்காரு, மடியிலே படுக்க வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு நல்லா பல்ல காட்டிட்டு இருக்கா. இதுல இந்த ஜிஹெங் வேற அப்பப்ப எனக்கு நரி கூட்டிய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கொஞ்சத்துக்கு வரா. இவளை யாரு நடுவுல வர சொன்னது? சும்மா தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிருக்கா. எனக்கும் தோங்வாக்கும் பர்சனல் டைம்ல இவளை யார் வர சொன்னதுன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறா ஃபெங்ஜூ மனசுக்குள்ளேயே. இன்னொரு பக்கம் ஜிஹே தேடுறா. இந்த ஃபெங்ஜூ வேலைக்காரி தானே, இவ்வளவு தைரியம் தான் காணாம போயிருப்பா, அவளை பத்தி தேடுங்க, அவ எங்கேயும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிட்டு இருக்கா. தோங்வா உள்ளேயே உட்காந்துட்டு இப்பயே உடனே ஓபன் பண்றத வெளியே வந்தா நிறைய ஆத்மாக்கள் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கான். தோங்வா உள்ளேயே உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடமே பெரிய உலகம் மாறி இருக்கு. அங்க போயிட்டு நிறைய ஸ்வீட் பொட்டேட்டோலாம் இருக்கு. அத ஜிஹெங் பறிச்சிட்டு வரா. ஃபெங்ஜூவை பார்த்து, இங்க பாரு, இதுல வந்து நெருப்பு இல்ல, இப்போ என்கிட்ட பவரே இல்லனால நெருப்பு எல்லாம் வர வைக்க முடியாது, இத அப்படியே சாப்பிட்டுக்கிறியா பச்சையான்னு கேட்க, ஃபெங்ஜூ மனசுக்குள்ள நல்லா பிக்கி ஈட்டுருமா, புடிச்சது மட்டும் தான் சாப்பிடுவேன், பசிக்குதுங்கிறதுக்காக கண்டதையும் சாப்பிட முடியாது, சுட்டு கொடுன்னு சொல்லிட்டு 4 கிழங்கு எடுத்து நம்ம தோங்வா மேலேயே தள்ளி விடுறா. தோங்வா கண்ணை திறந்து பாக்குறாரு. உனக்கு ரோஸ்ட் பண்ணி தான் வேணுமா கிழங்குட்டு நெருப்புலாம் பத்த வச்சு இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு கிழங்கையும் கொடுக்குறாரு. என் வாழ்க்கையிலேயே நான் சாப்பிட்டதுல இதுதான் பெஸ்ட் ஃபுட், இப்படி ஒரு பெஸ்ட் ஃபுட்டை நான் சாப்பிட்டதே கிடையாதுன்னு ஃபெங்ஜூ பயங்கரமா சில்லறைய சதற விட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஜிஹெங் உட்காந்துட்டு இருக்கா. கையில ஒரு பெட்டல் மாதிரி வச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு நீ என் கூட இருக்க வரை எனக்கு கவலையே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு தூங்க ஆரம்பிக்கிறா. இங்க ஃபெங்ஜூவும் தோங்வா பக்கத்துல வர தோங்வா அவளை தடவி கொடுத்துட்டே பாத்துட்டே இருக்காரு. நல்லா தோங்வா தூங்க ஆரம்பிக்கும் போது ஃபெங்ஜூ லைட்டா மேல ஏறி, தோங்வாவோட முகம் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த மாதிரி எப்பதான் நான் பக்கத்துல பாப்பேனோ எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது, ஒரு வேலை தோங்வா என்ன அவர் கூட கூட்டு போகாம விட்டா நான் இங்கே மாட்டிக்கிட்டேன்னா எனக்கு வால் வளர்றதுக்கே இன்னும் ஒரு 3 வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் தான் என்னால மறுபடியும் மனுஷ ஊரை எடுக்க முடியும், அதுவரை நான் இங்கேதான் மாட்டிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறா. சோ தோங்வாவை இப்பவே க்ளோஸ் அப்ல பாத்துக்கிறேன்னு பக்கத்துல போறா. தோங்வாவோட லிப்ஸ் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு முத்தம் கொடுத்து வைக்கிறா. என்னோட முதல் முத்தம் செம்ம கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ வெக்கப்பட்டு கண்ணை திறந்து பார்த்தா தோங்வா கண்ணை திறந்துட்டு குட்டி நிறையவே பாத்துட்டே இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் ஜிஹெங் இந்த மாதிரி கிளம்பி போயிட்டா. இந்த சீவு தான் சண்டை போட்டதுக்காக தோங்வாவை கூட்டு போயிருக்கான்னு சொல்ல பயங்கரமா கடுப்பாயிடுறான் அரக்க உலகத்தோட தலைவன். மின்சு இருக்க வரைய ஜிஹெங் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. இந்த கல்யாணம் நிக்கவே கூடாது. இந்த மின்சு இருக்கால, அதாவது ஜிஹெங் கூட பையன் வேஷத்துல பொண்ணு சுத்திட்டு இருக்கால, அந்த பொண்ணுதான் சொல்லிட்டு இருக்காங்க அவளை கூட்டு போயிட்டு எங்கேயாவது தூர தேசத்துக்கு அனுப்பிருங்கன்னு. அதே மாதிரியே மின்சு பாட்டுக்கு வீட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. ஆளுங்க வந்துடுறாங்க. உன தலைவர் கூட்டு வர சொன்னாரு, நீ வேற இடத்துக்கு போக போற அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சோகமாயிடுறா. ஆனா அரக்க தலைவரே சொல்லும் போது அவளால என்ன பண்ண முடியும், அமைதியா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க அதுக்குள்ள ஜிஹெங் பாவம் குட்டிநெறி ஒரு மாதிரி பயந்து இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்ல தோங்வா பாக்குறாரு. குட்டிநெறிய செக் பண்ணிட்டு வேற ஒண்ணும் இல்ல, குட்டிநெறி பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்ல ஃபெங்ஜூ ஷாக் ஆயிடுறா. என்ன சொல்றீங்கன்ட்டு தோங்வா கிண்டல் பண்றதுக்கு தான் அவள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு போல. உனக்கு தெரியாதா,
குட்டி நரிங்கெல்லாம் யாருக்காவது கிஸ் பண்ணா உடனே பிரெக்னென்ட் ஆயிருவாங்க. இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது இல்லையான்னு ஜீஹெங்க கலாய்க்க அவளே கொஞ்சம் சீரியஸா உண்மைன்னு தான் நினைச்சுக்கிறா. பெங்ஜு பாத்துட்டு சரி பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் இது என்னோட குழந்தைங்கிறதால அதை நான் பத்திரமா நல்லபடியா வளர்ப்பேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. தோங்வா சரி ஓகே, குட்டி நரியும் டயர்ட் ஆயிடுச்சு, இங்க இருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவரோட வாளை யூஸ் பண்ணி ஒரு மந்திர கட்டை போட்டு வெளியே வந்துடுறாரு. ஜீஹெங் வெளியே வந்ததுமே குட்டி நரிய கையில வச்சுட்டு, நீங்க சீபுவை பத்தி ரொம்ப தப்பாலாம் இதை யோசிக்காதீங்க, நல்ல பையன்தான், முட்டாள்தனமா ஏதாவது பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, என்னை காப்பாத்துறதுக்காக நீ யோசிக்காம உள்ள வந்த, இதோ உனக்காக நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு தோங்வா சொல்லிடுறாரு. அதே மாதிரி இந்த குட்டி நரிய நான் எடுத்துட்டு போவா அப்படின்னு அவ கேக்குறா. இல்ல, அது எங்க இடத்துல இருந்து பழகிக்கும், நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு தோங்வா அதுக்கும் மேல அவ பேசுற ஒரு வார்த்தையை கூட கேட்காம பெஞ்சுவ அவர் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. தூக்கிட்டு போயிட்டு நேரா அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க டேபிள்ல வச்சுட்டு அது பெஞ்சுவ சுத்தி ஒரு மந்திர கட்டு போட்டு, ரொம்ப வாலிது, எங்கேயும் போகாம நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தோங்வா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. என்னையா கட்டி போடுற, ஜாலியா அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு தோங்வா கூட இருக்கலாம்னு பார்த்தா கட்டி போட்டு போறாருன்னு சொல்லிட்டு பெஞ்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அதோடதான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு எண்டுக்கு வருது. இதுக்கும் மேல என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.